எல்லாருக்கும் வணக்கம். இதில் அடுத்த பதிவில் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூரிகர் சைத்துங், அதாவது NZZ, அதாவது சூரிச் புதிய பத்திரிகை, சூரிகர் நொய்ய சைத்துங் என்ற சைத்துங் ஞாயிற்றுக்கிழமைகளில் வார பிரதான முக்கியமான விடயங்களை உள்வாங்கி வாரது. இது ஒரு பெரிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கிழமை முடிவு பேப்பர் பத்திரிகை இன்றைக்குள்ள. அதில் நிறைய கட்டுரைகளும் முக்கியமான விடயங்கள், உலக அரசியல்கள், சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த முக்கியமான விடயங்கள், முக்கியமான அரசியல் நகர்வுகள், தற்கால சூழல் இவை சார்ந்து கனதியான கட்டுரைகளை தாங்கி வருகின்ற ஒரு பிரபல்யமான, சுவிட்சர்லாந்தில் பிரபல்யமான ஒரு பத்திரிகை. இது அதிகமான மாநிலங்களில் இது பிரதானமாக எல்லா மக்களாலும் வாங்கி படிக்கப்படுகின்ற ஒரு பிரதான பத்திரிகை. அதில் வந்திருக்கக்கூடிய பல கட்டுரைகள் வந்திருக்கின்றன, அதில் பல பார்வைகள் இருக்கின்றன. அதில் 2 விதமான கட்டுரைகளை மட்டுமே இதில் நாங்கள் இன்றைய கதைக்க போகிறோம். அந்த கட்டுரைகளும் முழுமையாக முழு மொழிபெயர்ப்பாக இல்லாமல் அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து சுருக்கமாக அதில் இருக்கக்கூடிய விடயங்களை முக்கியமாக பார்ப்போம். அதில் முதலாவதாக சுவிட்சில் இப்போ இந்த AI ஊடாக வேலைவாய்ப்பின்மை என்ற ஒன்று இல்லாமல் வந்தோன்றிருக்கு தானே, அதுக்கு உலகளாவிய பிரச்சனை. அப்படி இருந்தும் சுவிட்சர்லாந்தில் அது எப்படி வருது, அது என்னதுன்றதை பற்றி ஒருக்கா பார்ப்போம். அதில் அவன்ற அந்த கட்டுரையில் முக்கியமாக வந்த கருத்து என்னன்னு சொல்லிச்சோன்னா, சுவிட்சர்லாந்தில் வேலை சந்தையின் தற்போதைய நிலை. சுவிட்சர்லாந்தின் வேலையின்மை வீதம் வழக்கத்திற்கு மாறான அளவில் 5.2% உயர்ந்துள்ளது. GDP அறிமுகமாகி 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள இந்த 2026ஆம் ஆண்டு சூழலில் சுவிஸ் வேலை சந்தையில் திறமையான பணியாளர்கள் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விட்டது. செயற்கை நுண்ணறிவு AI நிஜமான பங்கு என்ன, அதுகின்ற உண்மையான பாதிப்பு என்ன என்று சொல்லிச்சோன்னா, நேரடியான பாதிப்புகள் உள்ள துறைகள் தகவல் தொழில்நுட்பம், சந்தைப்படுத்தல், பத்திரிகை துறை, மொழிபெயர்ப்பு துறை மற்றும் பிழை திருத்தம் ஆகிய துறைகளில் வேலையின்மை கணிசமாக அதிகரித்துள்ளது. முதன்மை குற்றவாளி அல்ல. அதில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால், AI தான் இதுகளுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக அவைகள் சொல்லலை. அவைகள் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, உக்ரைன் போர், ஈரான் போர், எரிசக்தி நெருக்கடி மற்றும் சர்வதேச வர்த்தக கொள்கைகள் போன்ற உலகளாவிய பொருளாதார மந்த நிலையே நிறுவனங்களை புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க விடாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வைக்கிறது. நிறுவனங்களின் மௌனமும் பயமும். அமெரிக்க நிறுவனங்களைப் போல சுவிஸ் நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் போது தொழில்நுட்பத்தை காரணம் காட்டி சத்தம் போடுவதில்லை. ஏனெனில் அது ஊழியர்களின் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களின் உழைப்பை குறைத்துவிடும். இதனால் ஊழியர்களிடையே, அதாவது நாம் தேவையற்றவர்களாக மாறிவிடுவோமோ என்ற மன உளைச்சல் வேலை சந்தையில் பாதுகாப்பற்ற தன்மையை அதிகரித்துள்ளது. குறிப்பாக இது இளைய தலைமுறையினரிடம் அதிகமாக உள்ளது. இப்போ இது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவைகள் என்னத்தை கையாளணும்னா, இப்போ அமெரிக்காவை போன்ற இடங்களில் உடனே என்ன செய்யணும்னு சொன்னால், அவைகள் அதை வேறு மாதிரி பார்க்கணும். அமெரிக்காவில் அவைகள் உடனே அந்த அந்த நிறுவனங்களை பார்க்குற ஆய்வாளர் மேலே இவைகளோ வெளிப்படையாக ஆகுண்டு கொஞ்சம் சத்தமாக வெளியில் சொல்லிக்கணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா, AI கனவருக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்னா. ஆனால் சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அப்படியான நடைமுறைகளை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்ன்ற மாதிரி தான் இதில் போட்டிருக்கணும். அடுத்தது, இப்போ இளைய சமூகத்திட்டையும் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், நாங்கள் படித்து கொண்டு வரோம், எங்களுக்கு ஒரு வேலை இல்லா தன்மை வந்துடுமோன்ற பயம்ன்ற ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு தேவையில்லாத ஆக்களாக மாறிடுவோமோன்ற பயமும் உள்ளுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய இளம் சமூகத்திட்ட பயின்று கொண்டு இருக்கக்கூடிய கல்வி கூடங்களில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இறங்கி பார்த்தால். அதுதான் இதில் சொல்ல விரும்பினோம். அடுத்தது
மனித அனுபவ அறிவின் மீள்வருகை. செயற்கை நுண்ணறிவு இன்னும் சில ஆபத்தான தவறுகளை செய்வதால் நிறுவனங்கள் மீண்டும் வயதான மூத்த ஊழியர்களின் நிஜமான அனுபவ அறிவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியுள்ளன. செலவை சேமிக்க ஏஐயிடம் பணிகளை ஒப்படைத்துவிட்டு தரம் குறைந்ததால் உதாரணமாக அமெரிக்காவின் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் மனித பொறியியலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போக்கு திரும்ப தொடங்கியுள்ளது. அதாவது இப்போ என்னென்னா ஏஐட்ட சில வேலைகளை கொடுக்க உங்களுக்கு ஏஐயோட பல பேர் வேலை செய்ய விளக்கிட்டு இருப்பீங்கள். அப்போ தெரியும் அவர் சில நேரம் கிரடி விடுவினோம் ஏஐக்காரர். அப்போ அவையோட கெரடியல் சரியாக உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு மனித மூலம் தேவைப்படுதுன்றதை இப்போ கன இடங்களில் அந்த பத்திரிகைகளை நீங்கள் தொடர்ச்சியாக படித்தா தெரியும். அதுகளில் கன்னடங்களில் அந்த செய்தி வந்து கொண்டே இருக்குது. என்னென்னு சொல்லிச்சுன்னா ஏஐயால் கொடுக்கப்படுற வேலைகள் சரியான மதிப்பீட்டின் அடிப்படையில் வர்றையில் பல ஆபத்தான தவறுகளையும் ஏஐ விடுகுதுன்னு சொல்லி. அப்போ அதுக்காக திரும்ப அந்த அனுபவம் மிக்க மனித பொறியியலாளர்கள், அதாவது மனிதர்கள் தேவைப்படுகினவன்றதை சொல்லினோம். அடுத்தது பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் வரை ஏஐ என்பது நிறுவனங்களுக்கு செலவை குறைக்கும் ஒரு கருவியாகவே இருக்கும். ஆனால் பொருளாதாரம் மீண்டெழும் போது இதுவே புதிய தயாரிப்புகளையும் புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் காரணியாக மாறும். அதாவது இப்போ பொருளாதாரம் இருக்கும் வரைக்கும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தணும். இதே பயணங்களுக்கு பழக்கப்பட்டு பொருளாதாரம் எல்லாம் சாதாரண நிலைக்கு திரும்பி வரையக்குள்ள இது நல்ல ஒரு நிலைக்கு வரும்னு சொல்கிற ஒரு கணிப்பீடு தானே. இதுகளெல்லாம் கணிப்பீடு ஒரு பார்வையில் தானே. சிலிக்கான் வேலியின் தலைவர் ஆர்னால்டன் கூட வேலை உலகின் செயற்கை நுண்ணறிவின் பாதிப்பை நான் சற்று அதிகமாகவே மதிப்பிட்டு விட்டேன் என்றும் தற்போதைய பயத்தை மறுத்து அமைதிப்படுத்தியுள்ளார். அதாவது இவர் ஒரு தொழிலதிபர் தான். அவர் சொல்லிக்கல அவரும் முதல் எதிர்பார்த்திருந்தவராம் இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி. ஆனால் அந்தளவு தூரத்துக்கு இந்த ஏஐ பாதிக்க இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த ஏஐ இந்த பாதிப்பு சம்பந்தமாக சூரியகர் சைத்திங்கில் வந்த ஞாயிற்றுக்கிழமை பதிப்பின் முக்கியமான கட்டுரை. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்கு. அது என்னென்னு சொல்லிச்சுன்னா, அது நாங்கள் பல கோணங்களில் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த கட்டுரை இப்போ நான் சொல்ல போகிற கட்டுரை இந்த கொக்கைன், அதாவது இந்த மதுபானத்தை விட இந்த பத்திர கொக்கைன்னு சொல்கிறோம் தானே, அந்த 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 பிரச்சனை உலகளாவிய ரீதியிலே எவ்வளவு தூரம் எல்லா நாடுகள்லேயும் பரவி இருக்குதுன்றது நாங்கள் அறிஞ்சிருப்போம். அதே மாதிரி எங்கெண்ட நாட்டிலையும் அதுகின்ற பிரச்சனைகள், அதுகின்ற தாக்கங்கள், அதுகின்ற சமூக சீரழிவுகள், அதால் ஏற்படுற பாதிப்புன்னு சொல்லி சரியான ஒரு மோசமான ஒரு நிலையை நாங்கள் எங்கெண்ட நாட்டில் பார்க்குறோம். அதாவது நான் சொல்கிறது ஸ்ரீலங்காவில், ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவில். அப்போ அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் ஒரு முன்னணி நாடாக இருக்கக்கூடிய, ஒரு பொருளாதாரத்தில் முன்னணி வகிக்கக்கூடிய, நாகரிகத்தில் எல்லாத்துலேயுமே பொருளாதார பணத்தில் பலமாக இருக்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் கூட இந்த போதைப்பொருள் பழக்கம்ன்றது எவ்வளவு பிரச்சனையாக இருக்குன்றதை இந்த கட்டுரையை வச்சு பார்க்கல பாருங்கோ. இதை வச்சு தான் எங்கள்கிட்ட பிரச்சனைகளும் நாங்கள் இந்த கட்டுரைகளை ஒவ்வொன்றையும் நாங்கள் இதில் போடுறதுக்கு இதில் கொண்டு வரணுமென்று நாங்கள் தெளிவாக நினைக்கிறதுக்கு காரணமே, நாங்கள் எங்களோட சிந்தனையை எங்களோட பார்வைகளை கொஞ்சம் சீர்திருத்தி கொண்டு போயக்குள்ள தான் அதில் பல மாற்றங்களை கொண்டு வரலாம். இது ஒரு ஆரம்பம் தானே. அப்போ இந்த கட்டுரையை பாருங்கோ. அடியோடு மாறிய போதைப்பொருள் சந்தை, காலமும் விலையும், கொக்கையில், வெள்ளை சக்கரை என்ற மாதிரி சொல்லினவங்க. அளவற்ற பெருக்கம். முந்தைய காலங்களில் சாதாரணமாக 1990களில் ஒரு கிலோ கொக்கையினை கைப்பற்றினாலே காவல்துறை பெரிய விழாவாக கொண்டாடியது. 1990ஆம் ஆண்டில் ஒரு கிலோ கொக்கைனை கண்டுபிடிச்சா அது ஒரு பெரிய ஒரு சம்பவமாக இருந்ததாம் 1990. கனகாலம் இல்லையா. ஆனால் இன்று மிக சாதாரணமான
கீழ்மட்ட டீலர்கள் வீடுகளில் கூட 1 கிலோ முதல் 2 கிலோ கொக்கைன் வரை மிக சாதாரணமாக கண்டெடுக்கப்படுகிறது. இன்றைக்கு சாதாரணமாக விற்பனையாளர் டீலர்னு சொல்கிற ஆங்கில சொல்லித்தானே இந்த சாதாரண விற்பனையான ஆளர் இருக்கிறேன் தானே அவைகளை பிடிக்க கூட அவைன்ற வீடுகளில் கூட அவைன்ற தங்குமிடங்களில் கூட 1 கிலோவிலிருந்து 2 கிலோ வரைக்கும் சாதாரணமாக அவைகளை இப்போ எடுக்கணுமாம். 2026ஆம் ஆண்டு விலை வீழ்ச்சி. சந்தையில் பொருளின் வரத்து எந்தளவு அதிகமாக உள்ளது என்பதற்கு அதன் விலையே சாட்சி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 45,000 பிராங்குகளாக இருந்த 1 கிலோ கொக்கைனின் விலை இன்று 15,000 முதல் 20,000 சுவிஸ் பிராங்குகளாக குறைந்து விட்டது. 4 வருது. இது 1990ஆம் ஆண்டு இல்லை, இப்போ 26. இதில் இருந்து 4 வருஷம் முன்னுக்கு 1 கிலோ ஒக்டேன் விலை 45,000 சுவிஸ் பிராங்காக இருந்ததாம். இப்போ கிட்டத்தட்ட 15,000 20,000 பிராங்காக விலை குறைஞ்சிருக்கு. அப்போ அங்கே என்ன நடக்கும்? இங்கே செழுமையாக வருது பாவிக்கணும். அதுகளுக்குள்ள அதெல்லாம் நாங்கள்லாம் சிந்திச்சு முடிவுக்கு போகணும். அதை புரிஞ்சு கொள்ளணும். அதிவேக வீரியம். மூக்கின் வழியே உறிஞ்சப்படும் தூள் கொக்கைனை விட புகைக்கப்படும் கிராக் மற்றும் சில நிமிடங்களே நீடிப்பதால் அடிமையானவர்கள் அடுத்த டோஸிற்காக ஓயாமல் வன்முறையிலும் திருட்டிலும் ஈடுபடுகிறார்கள். இது அதை இழுக்கிறது அந்த சிகரெட் மாதிரி 10 இருக்குல்ல, அது கொஞ்சம் நிமிஷம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது நின்று பிடிக்கும். அந்த சந்தோஷம் அந்த போதை அது முடிஞ்ச கையோட அடுத்ததை இழுக்கோணுமெண்டைகளில் அவைகள் தவறான முறையில் களவுகள் இதுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதையும் செய்யணும். களவு அதை இதுன்னு சொல்லி போயிடுமா. சர்வதேச மாஃபியாவும் கார்ப்பரேட் கட்டமைப்பும். மத்திய தரைக்கடல் நுழைவாயில் கொக்கைன் இப்போது தென் அமெரிக்காவிலிருந்தும் நெதர்லாந்து துறைமுகங்களிலிருந்து மட்டுமல்லாமல் மத்திய தரைக்கடலில் அனைத்து துறைமுகங்கள் வழியாகவும் ஐரோப்பாவிற்குள் நுழைகிறது. செர்பியா மற்றும் அல்பேனியா மாஃபியா இந்த போதைப்பொருள் கடத்தலை செர்பிய அல்பேனிய மாஃபியாக்கள் நடத்துகின்றன. இவர்கள் ஏதோ ரவுடிகள் போல அல்லாமல் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல் லாஜிஸ்டிக் அதிகாரிகள், கணக்காளர்கள், ஓட்டுநர்கள் என ஒரு தொழில்முறை கட்டமைப்போடு இயங்குகிறார்கள். இதில் அந்த 2-3 அந்த இங்கே சொல்லுகள் பாவிக்கல உங்களுக்கு சில நேரம் வழங்காமல் இருக்கும். அது என்னென்னா அந்த லாஜிஸ்டிக் என்று சொல்கிறது, அதாவது போக்குவரத்து பொருட்கள் இறக்குமதி ஏற்றுமதியாளர் அப்படியான துறையை சார்ந்த பெரிய ஆக்கள் மாதிரி தான் இப்போ இந்த இலகுவில் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான தொழில்துறை சார்ந்து வேலை செய்கிறார்கள் மாதிரியே தான் இந்த செயற்பாடும் நடக்குது. அதனுடைய போலீஸுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லினோம். கண்டறிய முடியாத தலைவர்கள். போலீஸில் பிடிபடுபவர்கள் அனைவரும் வெறும் கூலிப்படைகள் அல்லது பகுதி நேர பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு வெளிநாட்டு மாணவர்களை இவர்களுக்கு மேல் இருக்கும் முதலாளி யார் என்று இவர்களுக்கு தெரிவதில்லை. வெறும் பெயரற்ற மொபைல் எண்கள் மட்டுமே மிஞ்சுகின்றன. இதில் என்ன சொல்லுவீங்கன்னா, இதுக்கு பயன்படுத்தப்படுறார்கள், விற்கிறதுக்கு இதை சந்தைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறார்கள். அந்த காசுப்பட்டு காசு உழைக்கலாமன்று இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில் வாழக்கூடிய வெளிநாட்டு பின்புலத்தை கொண்டன்னு சொல்லிக்கல அவைகளைத்தான் அந்த மாஃபியாக்கள் பயன்படுத்தினமா மீனன்னு சொல்லிச்சுன்னா அவைகள்கிட்ட இலகுவான முறையில் இதை விற்க கொடுக்கல. அவைகளை தப்பித்தவரை பிடித்தாலும் அவைகள் இலகுவாக தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே அவைகளை அளவுக்கு அதிகமாக தண்டிக்கவும் முடியாது. அவைகள் நாடு கடத்தத்தான் முடியும். நாடு கடத்தைக்குள்ள அவைகளுக்கு பதிலாக இன்னொரு அளவு கொண்டு பக்கண்டு அந்த இடத்துக்கு போடலாம். அப்போ அவையின்ற வியாபார தந்திரமாகவும் இதை வாக்கினோம். அடுத்தது டிஜிட்டல் கடத்தலும் காவல்துறையின் சவால்களும். இணைய வழி விற்பனை. இப்போது தெருக்களில் ரகசியமாக கைமாறும் காலம் மறைந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப்சாட் மூலமாக ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்டு ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து தபால் மூலமாக நேரடியாக வாடிக்கையாளரின் வீட்டிற்கே கொக்கைன் அனுப்பப்படுகிறது. சங்கேத மொழிகளும் தொழில்நுட்ப பற்றாக்குறை.
இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இப்போ எல்லாம் முந்தியெல்லாம் ரோட்டில் நின்று தானே அப்படி தேவை. இப்போ என்னென்னு செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த இதுகளை எல்லாம் பயன்படுத்தி அதில் அந்த ஒரு ஒரு இதொண்டு அப்பண்டு இருக்காக்கும் அந்த பொட்டேட்டோஸோ ஏதோ ஒன்று சொல்லி அதையும் ஏதோ பயன்படுத்தி இப்போ அதை போஸ்ட்லேயே போட்டு விடினோம் போலோடாக்கு மருந்து அந்த பாவனைக்குரிய பொருளை. சங்கீத மொழிகளின் தொழில்நுட்ப பற்றாக்குறையும் குற்றவாளிகள் பொட்டேட்டோ போன்ற மறை குறியாக்கப்பட்ட செயலிகளையும் சங்கீத வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் காவல்துறையினர் இன்னும் பழங்கால முறைப்படி கைமுறையாகவும் மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டும் பல கோடி சாட்களை ஆய்வு செய்கிறார்கள். இதனால் மாஃபியாக்களுக்கு இணைய செயல்பட தங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தேவை என காவல்துறை கோருகிறார். அதாவது இவைகளெல்லாம் எப்படி செயற்படைகளில் போலீஸ் இப்போவும் பழைய நடைமுறைகளை வச்சிருந்து மொழிபெயர்த்து அதெல்லாம் செய்கிறது அவைகளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவைகள் செய்து முடிக்க முன்னே நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருது. அப்போ ஆனபடியாக அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஏஐயை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை அதுக்குள்ளே கொண்டு வரணும், அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி காவல்துறையால் சொல்லப்படுது. சமூகத்தின் மையப்பகுதிக்குள் நுழைந்த போதை முந்தைய தலைமுறையினர் பொழுதுபோக்கிற்காக கஞ்சா பயன்படுத்திய இடத்தில் இன்றைய இளைஞர்கள் மிக சாதாரணமாக கொக்கைனை பயன்படுத்துகிறார்கள். இது சமூகத்தில் ஒரு குற்ற உணர்வற்ற சாதாரண பொருளாக மாறிவிட்டது. இன்றைக்கு முந்தியெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னம் கஞ்சாவை தான் பாவிச்சவை, அதுவும் வயதானார்கள். ஆனால் இப்போ இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் கொக்கைனத்தை தான் பயன்படுத்தினோம். அதிலே ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் பயன்படுத்தினோம்னு சொல்லப்படுது. இது ஒரு ஆபத்தான, அதாவது இது ஒரு சாதாரண நிகழ்ச்சிகளுக்கு போயக்குள்ளேயோ பாட்டிகளுக்கு போயக்குள்ளேயோ சாதாரணமாக இது இந்த தலையங்கமே அதுக்கு தான் போட்டிருந்தது. அதாவது பொக்கெட்டுகளுக்குள்ளேயும் இப்போ இதுகளுக்குள்ளேயும் வச்சுக்கொண்டு சாதாரணமாக ஆக்கள்கிட்ட பாவனையில் இருக்குன்னு சொல்லி அனைத்து துறைகளிலும் ஊடுருவல். இது ஏதோ சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்களுக்கானது அல்ல. கட்டுமானத்துறை, உணவகத்துறை மட்டுமன்றி அண்மையில் செவிலியர்கள், டீலர்கள், சூரிச் நகரம் டிராமல் செல்பவர்களிடம் கொக்கைன் நுகர்வோர். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இது தனியாக ஒரு குறிக்கப்பட்ட ஆக்கள்கிட்ட மட்டும் இல்லை. முந்தியெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டாக்கள் எல்லாம் வித்தியாசமாக தெரியும், நம்ம சுவிஸில் பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ சகல துறை சார்ந்தாக்களும் இதுகளுக்குள்ள போயினம் என்று சொல்லினோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நர்ஸாக்கள், அதாவது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய இதில் வந்ததைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ அவைகள் கூட இதுகளுக்குள்ள பாவிக்கிற சூழலும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இதில் சொல்லினோம். இப்படி பல துறைகளுக்குள்ளேயும் இது போயிருக்கு. இப்போ எல்லா துறைகளுக்குள்ளே, அதாவது எல்லா தரப்பினரும் இதை பயன்படுத்தினோம், இளமாக்கள்னு சொல்லி எல்லா வகை வாக்களும். புதிய வகை டீலர்கள் தற்போதைய 18 முதல் 25 வயதுடைய புலம்பெயர்ந்து பின்னணி கொண்ட சொகுசு கார்களை ஓட்டும் இளைஞர்கள். இவர்கள் பழைய டீலர்கள் போல அல்லாமல் தாங்களும் கொக்கைன் நுகர்வோராக இருக்கிறார்கள் மற்றும் தற்காப்பிற்காக வீடுகளில் துப்பாக்கிகள், கத்திகள் மற்றும் பிளட் ப்ரூஃப் உடைகளை வைத்திருக்கிறார்கள். இதில் என்னன்னு சொல்லிச்சுன்னா பெரிய அந்த ஜென்டில்மேன் மாதிரி, அதாவது நல்ல நல்ல காரில் நல்ல உடுப்பு போட்டு நல்ல டீசெண்டாக நல்ல இதாக இருக்கணும். அதோட கடந்த காலங்களில் விற்கிறவர் இந்த கொக்கைனை பாவிக்கிறார்களாக இருக்கிறா இல்லையாம். ஆனால் இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த இளமாக்களே அந்த கொக்கைனை பாவிக்கிறார்களாகவும் அதுக்கு அடிமையானாக்களாகவும் இருக்கணும். காசுக்காக இது ஒரு தொழிலாக, ஒரு சைட் பிஸ்னஸ், சொல்லப்போனால் ஒரு பாக்கெட் மணி பெறக்கூடிய மாதிரியான ஒரு தொழில் மாதிரியே செய்யணுன்ற மாதிரி தான் இதில் போட்டிருக்கணும். இதில் அதோட அவையில் என்ன செய்யணும்னா தங்களோட பாதுகாப்புக்காக துவக்கு, கத்தி, பிளட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு அப்படின்னு சொல்லி அப்படியானதுகளையும் கண்டுபிடிக்கணுமாம் இந்த சுவிட்சர்லாந்துலையா. இந்த தங்குமிடங்கள் வீடுகளில் சுவிட்சர்லாந்தின் கொக்கைன் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகாரபூர்வமாக எண்ணிக்கையை விட, அதாவது 60,000 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கும் அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலாக இருக்கலாம் என நிபுணர்களின் கணிப்பீடு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே இங்கே
பாவனையாளர்கள் சாதாரணமாக இருக்கணும்னு சொல்லி இந்த சூழலில் கொக்கைனை சட்டபூர்வமாக்கி அரசே விநியோகிக்கலாமான்ற விவாதமும் இப்போ வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா இது அளவுக்கு அதிகமாக போயக்கில்லை, இதையே சட்டபூர்வமாக ஒரு லிமிட் பண்ணி விட்டால் சில நேரங்களில் இதை கட்டுப்படுத்துறத பாவனையை குறைக்கலாமோ அல்லது கட்டுப்படுத்துறது இலகுவாக இருக்குமோன்னு சொல்லி. ஆனால் அதே காவல்துறை அதிகாரிமார் நிறைவேற்ற கருத்து என்னன்னு சொன்னால் அது வந்து இப்படியான ஒரு சோதனை செய்கிற நல்ல விஷயம் இல்லை. என்னென்னு சொன்னால் இது ஒரு தீங்கான ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு நாங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது நல்லது இல்லைன்னு சொல்லினோம். அதே மாதிரி இப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதற்கு சுவிட்சர்லாந்து வெறும் நுகர்வு நாடாக மட்டுமல்லாமல் ஐரோப்பாவின் ஒரு முக்கிய போதைப்பொருள் விநியோக மையமாக வருவதையும் அதற்கு இணையாக போராட போதிய ஆழ்பலமும் தொழில்நுட்பமும் இல்லாமல் காவல்துறை தவிப்பதையும் ஆழமாக விளக்குகிறது. இதில் வந்து உண்மையில் இதில் காவல்துறையும் இதுவும் வந்து உண்மையில் இவளால் கட்டுப்படுத்துறது பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் என்றதைத்தான் இதில் முக்கியமாக சொல்லினோம். இதில் நாங்கள் இதில் இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ளலாம், இதில் எங்கள்கிட்ட பார்வையை பார்த்தா நாங்களும் எங்கள்கிட்ட நாட்டில் எங்கள்கிட்ட இதுகளில் ஒரு பொருளாதாரம் சார்ந்த சூழலை எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்குள்ள அங்கே ஒரு போத வஸ்து இதுகள் வந்து அந்த அதுகளுக்கு அடிமையாகிறதும் அதுக்கு மன உளைச்சல்கள் இழப்புகள் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வீட்டு சூழல் துன்பம் துயரம் என்று சொல்லி கணக்க சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் கூட இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையோட சந்தித்து கொண்டு ஒரு சமூக பிரச்சனையாக இது மாறி இருக்குது. இதில் நாங்கள் உள்வாங்குவோம். இப்படியான கட்டுரைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் கூடிய வரைக்கும் இன்னும் நிறைய விடயங்களை பற்றி பேச வேண்டி இருக்குது. எப்பவும் நாங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார அரசியல் சமூக செயற்பாடுகளை நாங்கள் உலகளாவிய ரீதியில் பெறக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்து அலசி ஆராய்க்குள்ள தான் நாங்கள் எங்கென்ற சமூகம் சார்ந்தும் எங்கென்ற இனம் சார்ந்தும் எப்படியான அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் செய்யலாம், இதுகளை உள்வாங்கி எப்படியான பிரச்சனைகளுக்கு எப்படியான அணுகுமுறையை அணுகணுமன்றதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்கலாம், கதைக்கலாம், கலந்துரையாடலாம். ஆகவே இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொண்டு அடுத்த இன்னுமொரு பதிவில் சந்திப்போம். நல்லது, மகிழ்ச்சி.